Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேப்சிகம் வச்சு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி கிரேவி செய்யலாம் அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். இதுல ஒரு 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணி கிரேவி செஞ்சிருக்கோம். அது என்னென்ன அப்படிங்கறதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும். இப்போ வாங்க டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னா 4 குடமிளகாய், 3 தக்காளி, 3 பெரிய வெங்காயம் உரிச்சது, அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு பல்லு அதுவும் உரிச்சது. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே அந்த இதெல்லாம் மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். பாக்கி இருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னமாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி கேப்சிகம், தக்காளி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம், பேனை காய வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் குடமிளகாயையும் அதில் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 5 minutes வந்து வறுத்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வறுத்து எடுத்ததுக்கு பிறகு திரும்பவும் அந்த பேனில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி பூண்டு, இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு ஒரு 5 minutes வதக்கி எடுத்துக்கணும். 5 minutes வதங்கினதுக்கு பிறகு அதை மிக்ஸி ஜாரில் எடுத்து மாற்றிக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அதுக்கு பிறகு நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தாளிப்புக்கு தேவையான பட்டை, கிராம்பு, இலை, அப்புறம் ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பேனில் வந்து மறுபடியும் எண்ணெயை ஊற்றி எடுத்து வச்சிருக்க தாளிப்பு பொருட்களை அந்த எண்ணெயோடு சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தாளித்த பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ பவுடர்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அது கூட சேர்த்து அதையும் வதக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதில் வந்து இப்போ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ ஜீரகத்தூளை போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நமக்கு தேவையான உப்பு அது கூட ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 5 minutes வந்து மூடி போட்டு நம்ம வேக வைக்கணும். இப்போ 5 minutes வெந்ததுக்கு பிறகு நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கிரேவிக்கு தகுந்தாப்புல நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ 2 minutes அதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிரை அதில் சேர்த்துக்கணும். தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வைக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிரை சேர்த்ததுனால திரியாமல் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம முதன்னு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேப்சிகத்தையும் வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுக்கணும். இப்போ சுவையான நார்த் இந்தியன் ஸ்டைலில் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவல்களை தரக்கூடிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பை.